குருவே சர்வலோகானாம் விஜதே பவரோகியனாம் நிதையே சர்வ வித்யானாம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி குருவே நமது. வணக்கம். மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். எல்லோரும் இன்புற்றிருக்க வேண்டும், வேறொன்றும் செய்யாய் பராபரமே. திருச்சிராப்பள்ளி தாயுமான சுவாமிகளை சிந்திக்கின்றேன். கடனை பற்றிய நிறைய விஷயங்களை எல்லாம் பார்த்தோம். கடன் அடைவதற்குரிய வழிமுறைகள், பரிகாரங்களை எல்லாம் சொன்னோம். ஆனால் நம்மளுடைய குணங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும் அல்லவா? நம்முடைய குணத்தை மாற்ற வேண்டும், நம்முடைய பண்பாடை மாற்ற வேண்டும், நம்முடைய பழக்க வழக்கங்களை மாற்ற வேண்டுமா? கடன் வருவதற்கு எது காரணமாக இருந்திருக்க வேண்டும்? ஒருத்தர் கடன் வாங்குறார், ஒருவர் ஏமாந்திருப்பார், ஒருத்தர் இறக்க சிந்தனைப்பட்டிருப்பார், பிறருக்கு உதவி செய்ய போய் துன்பத்தை அனுபவித்திருப்பார். ஆக மக்களே, இந்த எபிசோடை பார்ப்பவர்கள் நீங்கள் ஒன்றை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். பணத்தை சேர்க்கணும் அப்படின்னா மட்டும்தான் பணம் சேரும். பணம் சேருவதற்கு உங்களிடத்தில் உள்ள குணங்களை மாற்றிக்கணும். இப்படி விதண்டவாதம்லாம் பேசக்கூடாது. இப்போ உதாரணத்திற்கு பணம் ஏன் உங்ககிட்ட சேரலை அப்படின்னு பார்த்தா அதற்கு 1000 காரணங்கள் இருக்கலாம்னு சொல்லலாம். ஆனால் பணம் சேர்ந்தவர்கள், பணத்தை சம்பாதித்து வைத்திருப்பவர்கள், அப்படி உங்களுக்கு ஆசை இருக்கா அப்படின்னா இந்த பதிவை பாருங்க. இந்த பதிவை பார்த்து எரிச்சல் அடைந்தீங்கன்னா நீங்கள் நேர்மையானவர்னு அர்த்தம். அப்போ நீங்கள் உறவுகளுக்குத்தான் மதிப்பு கொடுப்பீங்க. புரியுதா? பணம் சேரணும்னு என்ன செய்யணும்? ஐயா சொல்கிற வழியை கடைப்பிடிங்க. எதையும் அறிவுபூர்வமாக சிந்திக்கணும். புரிஞ்சு கொடுத்த? பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னா நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் அறிவுபூர்வமாக சிந்திக்க வேண்டும். 2, அனைவரிடத்தில் யாரை பார்த்தாலும் சுயநலத்தோடு தான் நீங்கள் இருக்கணும். சுயநலமாக இருந்தால் மட்டும்தான் பணம் வரும். இது ஒரு அடிப்படையான உண்மை. பொருளாதாரத்தை நீங்களே வைத்திருக்கணும். பணத்தை நீங்களே தான் வச்சுருக்கணும். பிள்ளைகள்கிட்ட கொடுக்கறது, சகோதரிகள்கிட்ட கொடுக்கறது, மகள்கிட்ட கொடுத்து வைக்கிறது, பணத்தை கொண்டு வந்து அங்கிட்டு வைக்கிறது, அப்படிலாம் இருந்தால் பணம் வராது. பணத்தை நீங்களே கையாள வேண்டும். அப்புறம் வேறு என்ன செய்யணும்? கௌரவத்தை காதிலேயே போட்டுக்கூடாது. கௌரவத்துக்கு கருத்து கொடுக்கக்கூடாது. கௌரவத்தை பார்த்துக்கிட்டீங்கன்னா பணம் போயிடும். கௌரவத்தை கருத்தில் கொள்ளாமல் பொருளாதாரத்தை மட்டுமே கருத்தில் கொண்டால் மட்டும்தான் பணம் நிற்க ஆரம்பிக்கும். சரி, வேற என்ன செய்யணும்? மற்றவர் மீது ஆதிக்கம் செலுத்தணும். உங்களை பார்த்தா அவன் கொஞ்சம் பயப்படணும். அப்போதான் அவன் நெருங்கி வரமாட்டான். புரிஞ்சு கொடுத்தா? நெருங்கி வரமாட்டான். மற்றவர்கள் உணர்வுகளை புரிந்து கொள்ளக்கூடாது. என்ன சாமி, ஒரு அநியாயமாக பேசுகிறீங்களே, இதெல்லாம் ஒரு எபிசோடு. நல்லா கவனிங்க. மற்றவர்களுடைய உணர்வுகளை புரிந்துக்கிட்டீங்கன்னா, இப்போ நீங்கள் ஒரு முதலாளியாக இருக்கீங்க, அவங்களோட உணர்வுகளை புரிந்துக்கிட்டீங்கன்னா அவன் ஒரு முளத்துக்கு அளப்பான். அவன் கஷ்டத்தை எல்லாம் சொல்லுவான். புரியுதுங்களா? கஷ்டம் எதுக்கு வருது? உழைக்காதவனுக்கு மேலே தான் கஷ்டம் வரும். அவன் சொல்லுவான், அதை இப்படி எனக்கு இப்படி இருக்குது இப்படி இருக்கும்பா. நீங்கள் அதை பார்த்து புரிஞ்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா இறக்க வந்துடும். இறக்க வந்துட்டால் என்ன ஆகும்? உதவி செய்யணும்னு எண்ணம் வரும். உதவி செய்யணும்னு எண்ணம் வந்துட்டால் என்ன ஆகும்? உங்கள் பணம் போயிடும். இதான் உண்மை. பணம் வேணும்னா இதெல்லாம் கண்டுக்கக்கூடாது. நான் சொல்கிறது பணத்தை சம்பாதிக்கிறவங்களுக்கு தான் என் பேச்சு புரிபடும். காரணம் என்ன அப்படின்னா, இதோட உண்மையை பிறகு கடைசி கேட்டுட்டே வாங்க சொல்கிறேன். அப்புறம் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தி வாழ்தல். உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தி வாழ வேண்டும். என்ன உணர்ச்சிகளை கட்டுப்படுத்துதல்? யாராவது பார்த்தா கவலைப்படுறான், கஷ்டப்படுறான் அப்படின்னா உணர்ச்சி வசப்பட்டோம்னா, சில இதில் பார்த்தா நான் கொடுக்குறேன் அப்படின்னாரு. நீங்கள் கொடுக்குற அளவிற்கு, எடுக்க முடியாத அளவிற்கு நீங்கள் வளர்ந்திருந்தால் மட்டும்தான் நீங்கள் பிறர் கொடுக்க முடியும். தன்னிறைவே அடையாமல் நீங்கள் மற்றவருக்கு உதவி செய்யும். எனக்கு தெரிய நிறைய மிடில் கிளாஸில் கூட இருக்கக்கூடியவங்க யாருக்காவது பக்கத்தில் கஷ்டப்படுறாங்கன்னா உடனே இவங்க போய் வட்டிக்கு வாங்கி கையில் கொடுப்பாங்க. காரணம் என்னென்னா, அப்படியே பழக்கம். சம்பாதிச்ச காசை கொடுக்கறது, சாப்பாட்டுக்கு இல்லைன்னா உடனே கையில் கொடுக்கறது, இதெல்லாம் தர்மம் தான், வேணாங்கல்ல. ஆனால் நீங்கள் பணக்காரன் ஆக முடியாது. நீங்கள் பணக்காரன் ஆனதுக்கப்புறம், தண்ணீர் அடைந்ததுக்கப்புறம் அப்புறம் யாருக்கு வேணாலும் செய்யலாம். அப்போ உங்களுக்கு பாதிப்பு வராது. ஆக உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தி வாழணும். ஸ்பரிச சுகங்களில் நாட்டம் இல்லாமல் இருக்கணும். சில பேர் பார்த்தீங்கன்னா உடல் சுகம், குடும்ப சுகம், வேலைக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் பாருங்கள், மதியானம் சாப்பாட்டுக்கு வீட்டுக்கு வருவாங்க, வந்ததுக்கப்புறம் 1 மணி நேரம் படுப்பாங்க. அந்த மாதிரிலாம் சுகத்தை கொடுக்கக்கூடாது. சில பேர் பாருங்கள், வியாபாரம் பண்ணுற இடத்துல டிஃபன் வச்சுருப்பான், சாப்பிட்டுக்கிட்டே வியாபாரம் பார்ப்பான், தூங்குவானா? தூங்கவே மாட்டான். ஏன்? பணம் பணம் அந்த வெறி பிடிச்ச நிலை இருக்கணும். கொஞ்சம் கூட அசர மாட்டான். கணக்கு வழக்கு தானே பார்ப்பான்.
அப்படி இருந்தால் தான் பணம் சேரும். அதனால் இங்கே சுகத்துக்கு தூங்குறதுக்கு மனைவி மக்களோட கொஞ்சறதுக்கெல்லாம் இங்கே இடம் இல்லை. அப்புறம் மரபு வழி சிந்தனைகளில் இருந்து புரட்சிகரமாக சிந்திப்பான். வழக்கமாக பார்க்குறக்கூடிய சில விஷயங்கள்ல இருந்து இதுலேருந்து விட்டுட்டு என்ன பண்ணுவான், டிஃப்ரெண்ட்டாக சிந்திச்சு ஏதாவது ஒரு வியாபாரத்தை பெருக்கணும், தொழிலை பெருக்கணும் அப்படிங்கிற புரட்சிகரமான எண்ணங்களுக்குள்ளே வருவான். அப்படி வந்தால் மட்டும்தான் வெற்றி பெற முடியும். இன்றைக்கி பணக்காரர்கள் இந்த டெக்னிக்கை தான் பயன்படுத்துகிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா சூழ்நிலைக்கேற்ப தன்னை மாற்றிக்கொள்ளுதல். ஒரு இடத்துக்கு தகுந்த மாதிரி தன்னை மாற்றிக்கொள்ளக்கூடிய பண்பு இருந்தால் மட்டும்தான் அவர்கள் செல்வத்தை ஈர்க்க முடியும். அடுத்து வீண் செலவுகளை குறைத்து கொண்டு பணத்தை சேமிப்பதில் நாட்டம் இருக்கணும். அதாவது வீண் செலவுகள், இப்போ 3 நேரம் வீட்டில் சமைச்சு சாப்பிட்டா செலவு வராது. 2 நேரம் கடையில் வாங்கி சாப்பிட்டோம்னா அதிகமாகும். ஒரு 50 ரூபாய்க்கு 2 மாவு பாக்கெட் வாங்கி வீட்டில் சட்னி அரைச்சா 50 ரூபாய்க்கு 5 பேர் சாப்பிடலாம். ஆனால் அதே வேறு 5 பேருக்கு ஹோட்டலுக்கு போனோன்னா ஹை ரெஸ்டாரண்ட் போனால் 500 ரூபா ஆகும். பார்சல் வாங்கிட்டு வந்துட்டோம் மிடில் வாங்கினா 300 ரூபா ஆகும். ஸோ அப்போ பணம் அங்கே சேராது. அடுத்து பார்த்தீங்கன்னா உடல் உழைப்பில் அதிக நாட்டம். உழைக்கணும், உழைக்க போகணும். வீட்டிலே முடங்கி கிடக்கக்கூடாது, 4 பேரோட உட்காந்துருக்கக்கூடாது. உழைக்கிறதுல நாட்டம் இருக்கணும். அங்கே வேலை இல்லையா, அவன்கிட்ட இருக்கா வேலை இருக்கா, நான் ஒரு 2 மணி நேரம் வேலை இருக்குமா, அரை நேரம் வேலை இருக்குமா அப்படின்னு கேட்டு 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 ஓடணும். அப்போ உழைப்பில் நாட்டம் இருந்தால் தான் பணம் வரும். அடுத்து பணத்தை சேமிப்பதில் நாட்டம் இருக்கணும். பணத்தை சேர்க்கணும் சேர்க்கணும் சேர்க்கணும், வச்சு வச்சு பார்க்கணும். ஆமாம், இது மாதிரி ஒரு பண்பாடு இருக்கணும். அதே போல் கேளிக்கை மற்றும் விருந்து உபசாரங்களில் என்ன பண்ணணும், கலந்து கொள்ளாமல் இருக்கணும். என்னங்க ஒரு விருந்துனா போகாமல் இருக்க முடியுமா? ஒரு நண்பர் ஒரு பார்ட்டி கொடுத்துருக்கிறாரு, அப்படி தான் போவீங்க. அங்கே போனது விருந்து உபச்சாரங்களில் நீங்கள் போயிட்டீங்கன்னா அதே புத்தி போகும். விருந்து சாப்பிடணும், அங்கே ஜாலி அடிக்கணும், நம்ம தற்பெருமை பேசணும். அப்போ இந்த குஷி கிளம்பிட்டா மைண்டு என்ன பண்ணும், அதிலே போகும். அப்புறம் வேலைக்கு நாளைக்கு கூட போய்க்கப்பா, இன்னைக்கு ஒரு நாள் இருப்பா அப்படின்னு சொல்கிற ஃப்ரெண்டை மூலம் கட் பண்ணுங்க. கேளிக்கை விருந்து உபச்சாரங்களிலே இருந்து விடுபடணும் முதல்ல. அதை என்ன பண்ணணும், சில பேர் ஒரு விருந்து இருக்கும், இல்லை ஒரு ஃபங்க்ஷன் இருக்கும், இங்கே இருந்துட்டு 4-5 பேர் கார் எடுத்துகிட்டு கிளம்புறது. சில பேர் என்ன பண்ணுவாங்க, அதில் 500 ரூபாய்க்கு 5000 ரூபாய் செலவழித்து போகிறது. பஸ்ஸில் போனால் 500 ரூபா, ஆனால் என்ன பண்ணோம் 5000 ரூபாய் செலவழிக்கிறது. இன்னும் சில பேர் பணம் சம்பாதிக்கிற என்ன பண்ணுவான் தெரியுமா, இந்த விசேஷம் தேவையான்னு பார்ப்பான், ஒரு லெட்டர் எழுதுவான், ஒரு ஃபோன் பண்ணுவான், முக்கியமான வேலை இருக்குது அதனால் நான் வர முடியல, நான் பிறகு உன்னை சந்திக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு என்ன பண்ணுவான், போகிறவனை பார்த்து தேடி பிடிச்சி அவன்கிட்ட மொய் கவரை கொடுத்து அனுப்புவான். இப்போ போக்குவரத்து செலவு குறையுதா, செய்ய வேண்டிய முறைகளையும் செஞ்சிடறான். ஸோ இதுதான் பணக்காரர்களுக்கு உண்டான குணம். அடுத்து பார்த்துங்க, எதையும் திட்டமிட்டு செயல்படுத்துதல். ஒரு ஊருக்கு போகணுமா, இந்த ஊருக்கு இப்படி போகணுமா அப்படின்னு திட்டமிடணும். திட்டமிடாமல் நினைச்ச உடனே வண்டி ஏறுறது. ஆமாம், அப்புறம் என்ன ஆகுறது, காசை மிச்சப்படுத்துவதற்குரிய அத்தனை வேலைகளையும் திட்டமிட்டு செயல்பட வேண்டும். அப்புறம் யூகங்களை அதிகமாக நம்பாமல் தனது திறமையை மற்றும் நம்பிக்கொண்டு கவனமாக இருக்கணும். அவ்வளோதான், நீ மேலே உனக்கு இந்த தொழில் சரிஞ்சு போச்சு, நீ இந்த மேலே நீ முன்னேற முடியாது, இந்த தொழிலே அவுட்டு அப்படின்னு எவனாவது சொன்னான்னா அதை நம்பிக்கிட்டே தன்னுடைய திறமை மீது கவனம் இல்லாமல் உழைப்பின் மீது கவனம் இல்லாமல் இருந்தால் அது பிரபஞ்சம் உங்களை ஏற்காமல் போய்விடும். ஆகையினால உங்களை பற்றிய நம்பிக்கை வேண்டும். அதுபோல் ஒரு பொருளின் அழகை விட அதன் தரத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், இது ரொம்ப முக்கியம். அப்புறம் தானே அழகுபடுத்திக் கொள்வதில் நாட்டமில்லார். எப்போ பாரு கண்ணாடி முன்னால் நிற்கிறது, மேக்கப் பண்ணுறது, பார்லர் ஷாப்புக்கு பியூட்டி பார்லருக்கு போகிறது, முடி வெட்டுறது, சேவிங் பண்ணிக்கிட்டு இருக்கிறது. நீங்கள் நல்லா உழைக்கிறவே முன்னேறவே பாருங்கள், சேவே பண்ண மாட்டான். எல்லாரும் என்ன நினச்சிக்கிறாங்க, அழகாகவும் இருக்கணும், நீட்டாக ட்ரெஸ் பண்ணியிருந்தா தான் பணக்காரன்னாரு. சார், பணம் இருந்தால் தான் பணக்காரன். பணம் வச்சிருக்கிறவே எப்படி இருந்தாலும் உலகம் ஏற்றுக்கோ. நீங்கள் அழகு உணர்ச்சிக்கு போனீங்கன்னா உழைக்கிற உணர்ச்சி வராது, புரிஞ்சுக்குங்க. அடுத்தாப்புல பார்த்தீங்கன்னா போட்டி பொறாமைகளோடு பணம் சம்பாதிக்கிற நோக்கத்தினால் நிறைய பேர்களை எதிர்ப்பு வரும். உங்களுக்கு எதிர்ப்புகள் வந்தால் மட்டும்தான் நீங்கள் முன்னேறீங்கன்னு அர்த்தம். அதுபோல் வெளிப்படையாக இல்லாமல் ரகசியமாக இருத்தல், இங்கே தான் ரொம்ப முக்கியம். நான் இன்னைக்கு இவ்வளோ சம்பாதிச்சேன், இன்னைக்கு இவ்வளோ தூரம் பண்ணேன்னு வெளியே சொல்லக்கூடாது. கல்லூரி மங்கனா இருக்கணும், நீங்கள் ரகசியமாக வச்சுருக்கணும். பணத்தை 4 பேர் முன்னால் எடுக்கக்கூடாது. சில பேர் 4 பேர் முன்னால் பணத்தை எண்ண மாட்டான், உட்காருக்குன்னு சொல்லிட்டு உள்ளே போவான், புரியுங்களா? பணத்தை வெளிப்படையாக எவன் முன்னாலும் எண்ணக்கூடாது. பணம் சம்பாதிக்கிறதோ, வேலைக்கு போகிறதோ, இடம் வாங்கியிருக்கேன், சொத்து வாங்கியிருக்கேன், டெபாசிட் பண்ணியிருக்கேன், ஒரு வருத்தட்டி சொல்லக்கூடாது, எல்லாம் ரகசியமாக இருக்கணும். அதுபோல் தனது நலம் விரும்பிகளை கண்டுகொள்ளாது இருப்பார்கள். நீங்கள் பணம் சம்பாதிக்கணும்னு வச்சுக்கோங்க,
பணம் வந்துக்கிட்டே இருக்குன்னா நமக்கு ரொம்ப ஆதரவாக இருக்கிறவங்ககிட்ட ரொம்ப அதிகமாக கண்டுக்க மாட்டாங்க. ஏன்னா கஞ்சன சிக்கனவாதியாக மாறணும். தனது நலம் விரும்பிகளில் ஏதாவது ஒரு சித்திரவதை வருது அப்படின்னா அவனுக்கு உதவி செய்ய போகணும். பணம் 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 அந்த சம்பாதிக்கிறதுக்கு தடையாக இருக்கக்கூடியது இது. உடல் சுகங்களை இழந்தாவது பொருளாதாரத்தை பெறுவதில் நாட்டம். இங்கே தான் நான் வந்துட்டேன். உடல் சுகத்தை இழந்தாவது. இன்னைக்கு ரொம்ப உடம்பு இல்லையா, வேலைக்கு போயிடணும், அங்கே போய் எப்படியாவது சமாளிச்சிடணும், அப்போ தான் பணத்தை ஈட்ட முடியும். சரி, இதெல்லாம் சொன்னீங்களே, இது யாருக்காக சொன்னீங்க? கடன் வாங்கினவர்கள் இப்படி கடன் வாங்குறதுக்கு முன்னால் நீங்கள் இப்படி இருந்தீங்கன்னா கடன் வாங்கியிருக்க மாட்டீங்க. விழிப்புணர்வாக இருந்தால் கடன் வாங்கியிருக்க மாட்டீங்க. நீங்கள் கடனை வாங்குவீங்க, வேலைக்கு போக மாட்டீங்க, எவனோ ஒருத்தன் பாப்பான்னு நினைப்பீங்க. நீங்கள் வீட்டுக்குள்ளே இருந்த வாக்கில் இருந்துக்கிட்டு எல்லா வேலையும் பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. அவன் ஏமாறத்தான் செய்வான். வெளிப்படையாக எல்லாத்தையும் சொல்கிறது, இதில் போனால் எனக்கு இவ்வளோ ரூபா பணம் வருது, இப்படி வருது. அப்படிங்கும்போது என்ன செய்யுறது? இறக்கப்படுறது. இந்த மாதிரி செயல்கள். இப்போ நான் சொன்ன கேட்டகரியில் நீங்கள் இருந்தால், கடன் வாங்கியவர்கள் இருந்தால் இதை ஃபாலோ பண்ணுங்க. பிறகு நல்ல நிலைக்கு வந்ததுக்கு அப்புறம் உறவுகளை பேணுவோம், கடனிலிருந்து விடுபடுவோம். நல்ல பழக்கங்களை, இதுதான் நல்ல பழக்கம். எப்படி கடன் வாங்கினதுக்கு அப்புறம் அடைக்கணுங்கிறதுக்கு பணக்காரனா ஆகக்கூடிய இந்த கட்டளைகள் இருக்கு பாருங்க, 30 விதமான கட்டளைகளை பின்பற்றுங்கள். கண்டிப்பாக வெற்றி நிச்சயம். நேயர்களை மறக்காமல் நம்மளுடைய தமிழ் சூரி சிவம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம்.